எந்த காரணத்துக்காகவும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுற 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. முதலாவது யோர் ஃப்யூச்சர் கோல்ஸ், உங்களுடைய எதிர்கால இலக்குகள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள். நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அதை பற்றி சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது, ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நீங்கள் அப்படி சொல்லும் போதே அதில் ஒரு ப்ரைடை எடுத்துக்கிறீங்க. அந்த ப்ரைடை எடுக்கும்போது, அந்த பெருமையை நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் படிப்படியாக உங்ககிட்ட இருந்து குறையும். அதாவது ஒரு வேலையை செஞ்சு அதனுடைய அச்சீவ்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய பெரிய ஒரு ஃப்யூச்சர் கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்படும் போதே நமக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருது. ஒரு ரிவார்டு கிடச்சிருச்சு அப்படின்னாவே, அதாவது நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறீங்க, ஒரு 4 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்ககிட்ட நீங்கள் நிறைய பிரியாணியை கொடுத்தா கூட நீங்கள் அதை ஃபுல்லாக உங்களால் சாப்பிட முடியாது. ஏன், பாதி பசி ஆறிடுச்சு இல்லையா? ஸோ அதே விஷயந்தான் இங்கேயும். இரண்டாவது, யோர் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்க மேலே அக்கறை செலுத்துறீங்க, நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, உதவி பண்ணுறீங்க அப்படின்னா உதவி பண்ணுங்கள். ஆனால் இதை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்லும்போது எதுவும் சொல்லி காமிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படி சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அதன் மூலமாக பெருமை தேடணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் உங்களுடைய அந்த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை, மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை எடுத்து சொல்லாதீங்க. அது அவங்களுக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி. உங்களுக்கு திருப்தி கொடுக்குதா, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா, அது போதும். அதற்காக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். மூன்றாவது, யோர் ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய பிரச்சனைகள். எப்போ பார்த்தாலும் மற்றவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது, என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெகட்டிவ் சைடை, நம்முடைய ஃபேமிலி ப்ராப்ளமோ, நம்முடைய பர்சனல் ப்ராப்ளமோ, நம்முடைய பிஸ்னஸ் ப்ராப்ளமோ, இதை பற்றி அதிகமாக மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. யார்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்குமோ அந்த ஒரு நபர் அல்லது ஒரு சில நபர்கள் கிட்ட மட்டுமே இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காதீங்க.